வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு இடத்துல நிறைய பேர் கூட்டமாக உட்கார்ந்துருக்க. அங்கே சோழனும் பாண்டியனும் கூட உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒரு ரூம்குள்ளே இருந்து ஒருத்தர் வெளியே வந்து டோக்கன் நம்பர் 35 வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்போ ஒருத்தர் எழுந்து போய் டோக்கன் அவர்கிட்ட கொடுங்க, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சோழன் பாண்டியன் கிட்ட திரும்பி, டேய் என்னடா ஹாஸ்பிட்டல் மாதிரி டோக்கன்லாம் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்க, இப்ப அப்படிதான்டா நிலைமை ஆயிப்போச்சு. நம்ம நிலைமைய நம்ம கிட்டயே சொல்லி அதுக்கு காசு வேற வாங்குறாங்கிறாரு பாண்டி. கரெக்டுடா. சரி, நம்ம டோக்கன் நம்பர் என்னன்னு சோழன் கேக்குறாரு. டோக்கன் நம்பரா அப்படின்னு பாக்கெட்ல இருந்து எடுக்கிற பாண்டி 46ங்கிறாரு. என்னது 46 அப்படின்னு சோழன் அதிர்ச்சியோட கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாரு பாண்டி. டேய் இன்னும் 10 பேர் இருக்காங்கடா அப்படின்னு சோழன் சொல்ல, ஒன்னும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணுங்கிறாரு பாண்டி. வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும்னு அவரு சொல்ல சலிச்சுக்கிற சோழன், டேய் நான் உன்னை ஒரு சாதாரண ஜோசியரை தானேடா பார்க்க சொன்னேன் அப்படின்னு சோழன் கேட்க, இவரும் சாதாரண ஜோசியர் தான்டா அப்படின்னு பாண்டி சொல்ல, இப்படி அப்படி பார்த்துட்டு என்னடா சொல்ற அப்படின்னு சோழன் கேட்க, அதுதான்டா இப்ப நிலைமை. நல்லா உழைச்சா காசு கிடைக்கும், நல்லது பண்ணனா நல்லது நடக்கும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு கூட்டம் வேறன்னு பாண்டியன் சலிப்பா சொல்றாரு. அதை சொல்லு அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு இருக்க, தம்பி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. போன முறை ஒரு பெரிய பிரச்சனையோட என் பொண்ணை நான் இங்க கூட்டிக்கிட்டு வந்தேன். அடுத்து என்ன பண்ணணும்னு அவர் தான் சொன்னாரு. அவர் சொன்னபடி எல்லாத்தையும் கேட்டதுனால இப்ப என் பொண்ணு அருமையா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்ல, ஓ அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு சோழன். நல்ல ஜோசியர் தான் தம்பி, கைராசியான ஆளுங்க தான். நானும் உங்களை மாதிரி தான். முதல்ல நம்பவே இல்லை, அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்ததுனால தான் என் ஒய்ஃபையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்களும் கூடிய சீக்கிரம் அவரை நம்புவீங்க அப்படின்னு ஜோசியக்காரருக்கு பிராண்ட் அம்பாசிடராகவே மாறி பெரியவர் சொல்ல, ஓகே நம்பிடுறோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையாற்ற சோழன், ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாண்டியன் கிட்ட பல்ல கடிச்சிட்டு சொல்றாரு. மவனே எங்க போனாலும் நீ வாயை விட்டு மாட்டிக்கிறடான்னு பாண்டியன் சிரிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரூம்ல இருந்து 2 பேர் வெளியே வர, டேய் போனவங்க வந்துட்டாங்கடா அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, அடுத்த டோக்கன் 36 கொடுங்க, உள்ளர போங்க அப்படின்னு ஜோசியரோட அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சிட்டு இருக்காரு. டேய் என்னடா இது கூட்டம் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சோழன் கேட்க, அதே சந்தேகத்துல தாண்டா நானும் இருக்கேன். காலையில இருந்து ராத்திரி வரலும் மெக்கானிக் ஷெட்ல நின்று உருண்டு புரண்டு வேலை பார்த்தா கூட 1000 ரூபாய் நிக்க மாட்டேங்குதுடா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஏண்டா இவரெல்லாம் ஒரு ஆளுக்கு எவ்வளவுடா வாங்குவாரு அப்படின்னு சோழன் கேட்க, தெரியலையேங்கிறாரு பாண்டி. ஏண்டா அப்படின்னு ஏதோ இவருக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சலிச்சுக்கிறாரு சோழன். ஏங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு இருக்க. சோழன் அந்த பெரியவரை பார்த்து, சார் நீங்க தான் இவர்கிட்ட ஏற்கனவே பார்த்துருக்கீங்கல்ல, இவரு ஒரு ஆளுக்கு எவ்வளோங்க சார் வாங்குவார்னு கேட்கிறாரு சோழன். ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் வாங்குவார் தம்பி அப்படின்னு பெரியவர் சொல்ல, 2 பேரும் அதிர்ச்சியில ஆன்னு நின்னுறாங்க. அதையும் தாண்டி அவர் சொன்னபடி நடந்துருச்சுன்னு வைங்க, மறுபடியும் இவரை தேடி வந்து மக்கள் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னு பெரியவர் சொல்ல, சரி தேங்க்ஸ் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற சோழன் பாண்டி கிட்ட திரும்பி, விட்ட 1947 குவீன் எலிசபெத்ல இருந்து பேச ஆரம்பிப்பார் போல, நிறுத்தாம பேசுறாரு அப்படின்னு சோழன் சொல்ல, உன்னை விடவாடாங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டி. டேய் அவர் சொன்னதை கேட்டியாடா, ஒரு ஆளுக்கு 2000 ரூபாயும் அப்படிங்கிற சோழன் அங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு, எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் ஆகும் போலயே, செம்ம பொறாமையா இருக்குடா அந்த ஆளை பார்த்தா. பேசாம நாமளும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு பாண்டியோட வாயை புடுங்கிக்கிட்டே இருக்காரு சோழன். பாண்டி ஒரு மாதிரியா முறைக்க, அதுக்கு நமக்கு ஜாதகம் பார்க்க தெரியணும்ல அப்படின்னு சோழன் தலையை சாய்க்க, அவருக்கு மட்டும் தெரியுமா என்ன அப்படின்னு பாண்டி கேட்க, கண்டிப்பா இல்ல அப்படின்னு சோழன் கான்பிடண்டா சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ளர ஜாதகம் பார்த்துட்டு இருக்கவங்க முடிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க. இந்தாங்க சாமி பணம் அப்படின்ட்டு அவங்க எழுந்திருக்க, டோக்கன் நம்பர் 46 அப்படின்னு அவரு கூப்பிட, டேய் நம்மள தாண்டா கூப்பிடுறாங்க, வா 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 அப்படின்னு சோழன் பாண்டியை கூட்டிட்டு எழுந்திருக்க, கொடுங்க அப்படின்னு டொக்கனை வாங்கிட்டு உள்ளர போங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு அவரு. உள்ளர வர்ற பாண்டி வணக்கங்க சார்னு சொல்ல, சோழன் அடுத்து வந்து வணக்கங்கிறாரு. இவரு நிமிர்ந்து பார்த்துட்டு வாங்க வணக்கம்ன்றாரு. உட்காருங்க தம்பின்னு சொல்ல 2 பேரும் உட்கார்ந்துடுறாங்க. சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு ஜோசியக்காரர் கேட்க, எங்க அண்ணனுக்கு ஜாதகம் பார்க்கணுங்கிறாரு சோழன். சரி ஜாதகம் கொடுங்கன்னு அவரு கேட்க, அண்ணனுக்கு ஜாதகம் எழுதவும் செய்யணும் அப்படின்னு சோழன் சொல்ல, புரியலையேப்பாங்கிறாரு சாந்த சொரூபியா. இல்லைங்க சார் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டி சொல்ல, அப்படின்னு தலையாட்டி கேட்டுட்டு இருக்காரு. பொண்ணு வீட்டுல எங்க அண்ணன் ஜாதகம் கேக்குறாங்க, எங்க கிட்ட
எங்ககிட்ட ஜாதகம் இல்ல, எங்க அண்ணனுக்கு ஒரு ஜாதகம் எழுதி தர முடியுமா அப்படின்னு பாண்டி பச்சை புள்ள மாதிரி கேட்க, ஒரு சிரிப்பு சிரிக்கிறவரு உங்க அண்ணன் பிறந்த தேதி, அவரோட பேரு, பிறந்த நேரம் எல்லாத்தையும் சொல்லுங்கிறாரு அவரு. பிறந்த நேரமாண்டா அப்படின்னு சோழனை பார்த்து பாண்டி சொல்ல, அது பிறந்த நாள் தெரியும் ஆனா நேரம் தெரியாது அப்படின்னு சோழன் சொல்ல, ரெண்டு பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, நேரம் தெரியாம எப்படிப்பா ஜாதகம் எழுத முடியும் அப்படின்னு ஜோசியக்காரர் கேட்க, சார் எங்க அண்ணனுக்கு ஜாதகம் பர்ஃபெக்டா இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்ல. எங்க அண்ணன் ஆகஸ்ட் 20 அன்னைக்கு பிறந்துச்சு. அந்த தேதியில எது நல்ல நேரமோ அந்த நேரத்தை நீங்களே பார்த்து ஒரு நல்ல ஜாதகமா ரெடி பண்ணி கொடுங்கிறாரு சோழன். பாண்டியன் ஆமான்னு தலையாட்ட, வேலை ஈஸியா முடிஞ்சிடலங்கிறாரு சோழன். அந்த மாதிரி எல்லாம் எழுத முடியாதுப்பா, உங்க அண்ணன் பிறந்த நேரத்தை சொல்லுங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு ஜோசியக்காரர் சொல்ல, சோழன் கடுப்பாயிடுறாரு. என்ன பிறந்த நேரம் தெரிஞ்சாதான் எழுதுவேன்னு அடம் பிடிக்கிறீங்க? இங்க பாருங்க, எங்களுக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஒரு நல்ல டைமா நீங்களா போட்டு சூப்பரான ஜாதகமா எழுதி கொடுங்க அப்படின்னு சோழன் கேட்க, ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. நீங்க கொடுக்கற ஜாதகம் நாங்க பாக்குற எந்த பொண்ணு ஜாதகத்தோட வச்சு பார்த்தாலும் 10 பொருத்தமும் பக்காவா இருக்கணும், புரிஞ்சுதா? அந்த மாதிரி எழுதி கொடுங்க, அது போதும் அப்படிங்கிற சோழன் சொல்லடான்னு பாண்டிகிட்ட சொல்ல, ஐயோ இன்னைக்கு சரியான அரலோசுங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல இருக்கேன்னு பாக்குறாரு ஜோசியக்காரர். தம்பி, பொய்யாலாம் என்னால ஜாதகம் எழுத முடியாது, நேரத்தை சரியா குறிச்சுக்கிட்டு வாங்க, அப்புறம் ஜாதகம் எழுதி தரேன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஜாதகம் எழுத முடியாது அப்படின்னு அவரு கட் அண்ட் ரைட்டா சொல்ல, ஹலோ என்ன, நாங்க தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம்ல, எதுக்கு தேவையில்லாம வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் மிரட்டுற மாதிரி கேட்க, ஏன்னு பாண்டியன் எச்சரிக்கை பண்றாரு. டேய் இருடா அப்படிங்கிற சோழன் திரும்ப அவர்கிட்ட திரும்பி, வேலையை முடிச்சு கொடுத்தா பணம் கொடுக்க போறோம், எல்லார்கிட்டையும் இதுதானே பண்றீங்க, வர்றவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி அவங்க கிட்டயே டீட்டெயில வாங்கி அதை நீங்களே என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி நைஸா சொல்ல வேண்டியது அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே போக, டே டே டேய் அப்படின்னு பாண்டியன் லைட்டா பதறிக்கிட்டு இருக்காரு. ஏங்க, யாருக்கும் தெரியாம ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றீங்க, தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்த பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சோழன் கேட்க, அவரு தாடிக்குள்ள இருந்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணலாம், எழுதுங்க அப்படின்னு சோழன் எகத்தாளமா சொல்ல, டே ஏண்டாங்கிறாரு பாண்டி. நல்லா சாஞ்சு உட்கார்ற சோழன் மறுபடியும் முன்னாடி வந்து, இங்க பாருங்க, என் அண்ணனோட ஜாதகத்தை பார்த்தா அவர் ரொம்ப நல்லவரு, பயங்கரமா சம்பாதிப்பாரு, நிறைய குழந்தை பிறக்கும், ஆயுள் கெட்டின்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஜாதகமா எழுதி கொடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, நொந்து போன ஜோசியக்காரரு, தம்பி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, அப்படியெல்லாம் எழுத முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல, அடிங்க அப்படின்னு முட்டாள் சோழன் கொஞ்சம் முன்னாடி வர்றாரு. டேய் 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 அப்படின்னு பாண்டி கையை இழுத்து பிடிக்க, சொல்லிக்கிட்டே இருக்கேன், எழுதி கொடுக்க மாட்டியா நீ? இப்ப மட்டும் நீ எழுதி கொடுக்கல, வெளியே உட்கார்ந்துருக்க எல்லார்கிட்டையும் நீ ஒரு ஃப்ராடு, நீ சொன்ன மாதிரி ஒரு விஷயம் கூட என் வாழ்க்கையில நடக்கல, இந்த ஆளை நம்பாதீங்கன்னு உன்னை பார்க்க வர எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், பரவாயில்லையா? போய் சொல்லட்டுமா? அப்படின்னு சோழன் மிரட்டிட்டு இருக்காரு. டேய் 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 இருடா அப்படின்னு சோழனை கூப்பிட்டு பின்னாடி உட்கார வைக்கிறாரு பாண்டி. சார், அவன் ஏதோ கோவத்துல பேசுறான், அதெல்லாம் விட்டுருங்க, எங்களுக்கு வேண்டியது ஒரு நல்ல ஜாதகம், எங்க அண்ணன் பிறந்த தேதியை வச்சு ஏதோ ஒரு நல்ல நேரமா நீங்களே போட்டு ஒரு சூப்பர் ஜாதகம் ரெடி பண்ணி கொடுங்க, அதுக்கு என்ன காசு வேணுமோ அதை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்னு பாண்டி இதமா கேட்க, அவர் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. என்னடா ரொம்ப யோசிக்கிறாரு, சரி வா வெளியே போய் நம்ம இந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு போவோம் வா அப்படின்னு சோழன் எழுந்திருக்க, டேய் இருடா உட்காருடான்னு பிடிச்சி உட்கார வைக்கிறாரு பாண்டி. ஜோசிக்காரர் சோழனை தீர்க்கமா பார்த்துட்டு இருக்காரு. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் எழுதி கொடுங்களேன், கொஞ்சம் நல்ல விதமா எழுதி கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சது இல்ல அப்படின்னு பாண்டி ப்ளீஸிங்கா கேட்க, அவர் மெதுவா ஒரு நோட் எடுக்கிறாரு. அது ஆரம்பிச்சிட்டான் பாத்தியாடா அப்படிங்கிற மாதிரி சோழன் பாண்டிகிட்ட பேசிட்டு இருக்க, அவர் ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு எழுத ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சோழன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அவரு எழுதி முடிச்சு நோட்டை மூடி இந்தாங்கன்னு நீட்ட, சோழன் அதை கையில வாங்கிட்டு அப்படின்னு நோட்டை பாக்குறவரு, இந்த ஜாதகம் எந்த பொண்ணோட ஜாதகத்து கூட வேணாலும் மேட்ச் ஆகும்ல அப்படின்னு கேட்க, பொருந்தும் அப்படின்னு அவரு மெதுவா தலையாட்ட, பொருந்தனும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு சூப்பரான எதிர்காலம் இருக்கு, நிறைய குழந்தைங்க பிறக்கும், ஆயுள் கெட்டி இதெல்லாம் இதுல இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க, அவரும் வாயை திறக்காம அப்படின்னு அமர்த்தலா தலையாட்டிட்டு இருக்க, திருப்தியா தலையாட்டுறாரு சோழன். சோழன் மறுபடியும் ஏதோ கேட்க வர, டேய் அதுதான் தலைய ஆட்டிட்டாருல, உட்ரா எல்லாம் கரெக்டா இருக்கணும் பாண்டி சொல்ல, ரொம்ப பெருமையா சிரிக்கிறாரு சோழன். சார்
எவ்வளவு ஆச்சுன்னு பாண்டி கேட்க அவரும் மெல்ல வாயை திறந்து 2000 ரூபாங்கிறாரு. வேலை தான் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுல, பிக்சட் பிரைஸ்ல தான் இருப்பீங்களா, டிஸ்கவுண்ட்லாம் கிடையாதோ அப்படின்னு சோழன் கேட்க, நீங்க குடுக்கறத கொடுத்துட்டு கிளம்புங்கப்பா அப்படின்னு அவரு சொல்ல, அப்படி கேட்டா நான் கொடுக்கவே மாட்டேனே அப்படின்னு சோழன் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கு. டேய் சும்மா இருடா அப்படின்னு பாண்டி சொல்ல, பணத்தை எடுக்கிறவர் எண்ணிட்டு, டேய் 500 ரூபா கொடுத்தா போதுமான்னு கேட்க, டேய் 2000 ரூபா கொடுடாங்கிறாரு பாண்டி. சரி கொடுத்துடலாம், நீயே கொடு அப்படின்னு சோழன் பணத்தை நீட்ட, பாண்டி அதை வாங்கி தேங்க்ஸ் சார்னு நீட்ட அதை அந்த ஜோசியக்காரர் வாங்கிக்கிறாரு. நோட்டை எடுத்துக்கிட்டு, டேய் எப்படிடா சொன்ன மாதிரியே கலக்கிட்டேன்ல, அடுத்து அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு சோழன் பாண்டியோட தோல்ல கையை போட்டு சொல்லிக்கிட்டே வர, டோக்கன் நம்பர் 47 அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு அசிஸ்டன்ட். அடுத்து அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அடுத்து உனக்கும் வானதிக்கும் தான். இப்பவே ஹனிமூன்லாம் எங்க போறதுன்னு யோசிச்சு வச்சுக்கோடா, ஏதாவது ஹெல்ப் வேணா எங்கிட்ட கேளு சரியா அப்படின்னு வாய் மூடாம வளன்னு பேசிக்கிட்டே வர்றாரு. பொண்ணு வீட்டுக்காரவங்க வர்றாங்கன்னு வீட்டெல்லாம் நீட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க கிடக்கிற துணியெல்லாம் சோழன் உருவிட்டு இருக்க ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறாரு பல்லவன். டேய் இப்பவே அடிக்காதடா, அவங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அடிச்சாதான் வாசனை அப்படியே இருக்கும், இப்பவே அடிச்சா காத்துல வாசனை போயிடும்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே அவங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அடிச்சுக்கலான்னு, இப்பவே வாசனையா இருக்கு பாரு அப்படின்னு பல்லவன் ரூம் ஸ்ப்ரேயர் அமுக்கிட்டு இருக்க, அடி என்னமோ பண்ண அப்படின்னு சோழன் உள்ளர போறாரு. நிலா அங்க வந்து எல்லாத்தையும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, டேய் வீடு கிளீனா இருக்குல்லன்னு கேக்குறாங்க. கிளீனா இருக்குன்னே அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஆமா அண்ணனுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வர்ற விஷயத்த சொல்லல அப்படின்னு சோழன் கேட்க, இல்ல சொல்லலங்கிறாங்க நிலா. நம்ம பாட்டுக்கு திடீர்னு சொன்னா கோவப்படுவாரோன்னு தெரியல அப்படின்னு நிலா தயங்கிட்டே சொல்ல, அண்ணி பேசாம அண்ணன் வந்ததும் நீங்களே சொல்லிடுறீங்களா, நீங்க சொன்னா அண்ணன் கொஞ்சம் கோவிச்சுக்காது அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஆமாமா பாசமலர் எது சொன்னாலும் அண்ணனுக்கு கோவமே வராதே அப்படின்னு சோழன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க, இந்த முறையாவது அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க அப்படின்னு நிலா சொல்ல, அது எப்படிங்க, வர்ற குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும், பொண்ணு அண்ணனுக்கு பிடிக்கணும், இதெல்லாம் இருக்குல்லங்க, ஏதோ ஒரு குடும்பம்னு எங்க அண்ணனை அப்படியே கோத்து விட முடியுமா அப்படின்னு தன்னோட அக்கறைய சோழன் காட்ட, நான் இப்ப என்ன சொன்னேன், கல்யாணம் நடக்கணும்னு தானே வேண்டிக்க சொன்னேன், ஏதோ ஒரு குடும்பத்துல எப்படியோ கல்யாணம் நடக்கணும்னா சொன்னேன், ஆளை பாருங்க ஃபியூஸ் போன மாதிரி பேசிக்கிட்டு அப்படின்னு மொக்கையா கலாச்சிடுறாங்க நிலா. பாருடா அப்படின்னு சோழன் நின்னுட்டு இருக்க, நிலா சேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அண்ணனை ஒருத்தி இந்த திட்டிட்டு போறாளே, ஏன்னு ஒரு வார்த்தை கேட்கிறானா என் தம்பி, துரோகி சே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு நிக்கிறாரு சோழன். பாண்டி வண்டியை கொண்டு வந்து நிறுத்த பின்னாடி இருந்து இறங்குற சேரன், டேய் பாண்டி என்ன விஷயம்டான்னு கேக்குறாரு. வாண்ணே வா அப்படின்னு அவர் உள்ளர வர, என்னடா கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டே சேரன் பின்னாடியே வர்றாரு. சாப்பிட்றதுக்கெல்லாம் வாங்கி வச்சிட்டோம்ல அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க, அண்ணே வாண்ணேங்கிறாரு சோழனும். நிலா என்னாச்சுப்பா, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சேரன் கேட்க, எல்லாம் ஓகே தானே, நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, தெரியலம்மா இவன் சைட்டுக்கு வந்து ஏதோ அர்ஜென்ட்டா வாங்கன்னு என்ன கூட்டிட்டு வந்துட்டான், எதுவுமே சொல்லவே இல்ல, பிரச்சனை எதுவும் இல்லையே அப்படின்னு சேரன் பதட்டத்தோட கேட்க, இல்லன்னுங்கிற மாதிரி தலையாட்டுறாரு பல்லவன். சோழன் சொல்லுங்கன்ற மாதிரி நிலாவை பார்த்து தலையாட்ட, நிலா பாண்டியனை பார்த்து சொன்னீங்களான்னு கேட்க, அவரு நான் சொல்லலன்னு தலையாட்டுறாரு. சேரன் ஒன்னும் புரியாம எல்லாரையும் மாத்தி மாத்தி பாக்குறாரு. சோழன் உடனே சேரன் கிட்ட ஓடி வந்து, அண்ணே நீ முதல்ல உட்காருனே வானேங்க. சோழா என்ன விஷயம் சொல்லுடாங்கிறாரு அவரு உட்கார்ந்துகிட்டு. உட்காருனே சொல்றேன் அப்படின்னு அவரும் ஒரு சேர் எடுத்து போட, டேய் என்னாச்சுடா எல்லாரும் இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு சேரன் கேட்க, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏங்க சொல்லுங்க அப்படின்னு நிலாவை பார்த்து ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாரு சோழன். நீங்க சொல்லுங்கிறாங்க நிலா. நான் எப்படி அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, சேரன் மாறி மாறி பாக்குறாரு ரெண்டு பேரையும். டேய் பல்லவா நீயாவது பேசுடான்னு சோழன் சொல்ல, நான் மாட்டேன் போனேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் யாராவது சொல்லுங்களேண்டா அப்படின்னு சேரன் பரிதாபமா ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்க, நானே சொல்றேன்னு அப்படின்னு நிலா ஆரம்பிக்க, அப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாரு சோழன். உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படின்னு நிலா சொல்ல, யோசிக்கிற சேரன் திரும்பவுமான்னு கேட்டு எழுந்திருக்கிறாரு. அண்ணே உட்காருன்னு சும்மா எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆயிட்டே இருப்ப நீ அப்படின்னு சோழன் மறுபடியும் புடிச்சு ஊத்தி உட்கார வைக்க, இப்ப என்ன பொண்ணு பார்க்க போகணுமா, அதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா நீ அப்படின்னு பாண்டிய பார்த்து கொஞ்சம் கோவமா கேக்குறாரு சேரன். அண்ணே நாம பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாருமே இங்க வர்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல, பொண்ணு இங்க நம்ம வீட்டுக்கு வருதா
அப்படின்னு சேரன் கேட்க பொண்ணு வரலன்னு. பொண்ணு வீட்டுல இருந்து உங்களை பார்க்க வர்றாங்க, எல்லாம் ஓகேன்னா நாம அவங்க வீட்டுல போய் பொண்ணை பார்க்கலாம். நாமும் நம்ம சைட்ல இருந்து நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு பார்க்க போவோம் அப்படின்னு நிலா சொல்ல, என்னப்பா இதெல்லாம், நீ அவங்க கூட சேர்ந்துட்ட பாத்தியா அப்படின்னு சேரன் சலிச்சுக்க, இல்லன்னே பொண்ணு பாக்குற விஷயத்தையே நான் தான் இனிஷியேட் பண்ணேன், அவங்க வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க, இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தா மட்டும் போதுங்கிறாங்க நிலா. அது இல்லப்பா இப்போ எதுக்குங்கிறாரு சேரன். ப்ளீஸ்னே அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு உங்களை பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு, அவ்வளவுதானே அப்படின்னு நிலா சொல்ல சேரன் யோசனையா தலையை நிமிடுறாரு. அவ்வளவுதான் அண்ணன் ஓகே சொல்லிருச்சுல்ல, அவ்வளவுதான், இனிமே அண்ணனை மேக்கப் போட்டு இங்க கூட்டிட்டு வர வேண்டியதான், வாண்ணே போய் லைட்டா டச்சப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு பல்லவன் பரபரப்பா வந்து சேரனோட தோல்ல கைய வைக்கிறாரு. டேய் பல்லவா, அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே 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 மூஞ்சி கழுவி பவுடராவது போட்டுக்கலான்னு, நீ பொண்ணு பாக்குறதுக்காக வாங்கின மேக்கப் பொருள் எல்லாம் தீரவே மாட்டேங்குதுன்னு, இன்னும் ஒரு வாட்டி 2 வாட்டி போடுற மாதிரி இருக்கும், லைட்டா போட்டுக்கண்ணே வாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் பல்லவா, அண்ணன் மேக்கப் போடுறது இந்த தடவை தான் கடைசி, இந்த சம்பந்தம் கண்டிப்பா செட் ஆயிடும் பாருங்கிறாரு. எதுக்குடா அப்படின்னு சேரன் ஆரம்பிக்க, அண்ணே உன்னை விட்டா பேசிக்கிட்டே இருப்ப, ஒரு நிமிஷம் இரு, டேய் பல்லவா இந்தா அண்ணனை போய் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா போ அப்படிங்கிற சோழன் பவுடர் டப்பி இன்னும் இதையே எடுத்து கொடுக்குறாரு. போன்னு சொல்ல, வாண்ணே அப்படின்னு அண்ணனை கூட்டிட்டு உள்ளர போறாரு பல்லவன். அப்போ நடேசன் பொண்ணு வர்றா பொட்டி வண்டியில மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரு வர, அங்கிள் அப்படின்னு நிலா நிறுத்த, என்ன அப்படின்னு அவரு கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறாங்க நிலா. சொல்லு அப்படின்னு அவரு சொல்ல, கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்டுல இருந்து வருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதுக்குங்கிறாரு நடேசன். ஏங்க இந்த ஆள் கிட்ட எல்லாம் எதுக்குங்க சொல்றீங்க, இவர் என்னவோ அப்பாவா நின்னு கிழிக்க போற மாதிரிதான் அப்படின்னு சோழன் சொல்ல, சொல்லாத எனக்கு என்ன அப்படிங்கிறாரு நடேசன். ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற நிலா நடேசன் கிட்ட திரும்பி, பொண்ணு வீட்டுல இருந்து இன்னைக்கு சேரன் என்ன பார்க்க வர்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல, வழக்கமா நாம தானே போய் பொண்ணை பார்த்துட்டு பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம், இது என்ன புதுசா இருக்குங்கிறாரு நடேசன். பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைய பார்க்க வர்றாங்க, என்ன மாப்பிள்ளைக்கு ஆட தெரியுமா, பாட தெரியுமா, சமைக்க தெரியுமான்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நடேசன் கேட்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு நிலா சொல்ல, சொல்லேங்கிற மாதிரி பாக்குறாரு நடேசன். அவங்க முதல்ல வீட்டை பார்க்கணும்னு கேட்டாங்க, அதனால வர்றாங்க, நீங்களும் எங்கேயும் போகாம வீட்லயே இருங்க, அதை சொல்லதான் கூப்பிட்டேங்கிறாங்க நிலா. எப்ப வர்றாங்கன்னு அவரு கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அவங்க வேற நல்ல நேரம் பார்த்து தான் கிளம்புவாங்களாம், 4:30 மணிக்கு ராகு காலம் முடிஞ்சு கிளம்புவோன்னு சொன்னாங்க, மணி 4:30 ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கங்கிறாரு சோழன். ஏன் கடைசி நேரத்துல தான் வந்து சொல்லுவீங்களா, நல்ல ஆளுங்கடா, ஏன் முன்னாடியே சொல்ல மாட்டீங்களான்னு கேக்குறாரு நடேசன். முன்னாடியே சொல்லிட்டா மட்டும் என்ன பண்ணிட போறீங்க, நியாயப்படி நீங்க தான் இருந்து பொண்ணு பார்த்துருக்கணும், அதெல்லாம் பண்ண துப்பு இல்ல, நாங்க எல்லாத்தையும் பண்ணுவோம், பொண்ணு வீட்டுல இருந்து வர்றாங்க வீட்டுல இருங்கன்னு சொன்னா அதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க, நீங்க இருக்கணும்னாலாம் நாங்க நினைக்கல, வர்றவங்க எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுக்காக தான் இருக்க சொல்றோம் அப்படின்னு பாண்டி சொல்ல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா, இந்த வீட்டுல அப்ப இல்லன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியது தானே, முடியாதுல்ல, சொல்ல முடியாதுல்ல, இதோ பாரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருந்தீங்க, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் பாத்துக்குங்க அப்படின்னு பெரிய சாதனை பண்ண போற மாதிரி பேசுறாரு நடேசன். என்ன பேசுறீங்க, வீட்டுல இருங்க அவ்வளவுதான் அப்படின்னு நிலா மிரட்ட, ஓகேங்க மேடம் வீட்டுல இருக்கேன் அவ்வளவுதானே, தேங்க்யூ அப்படின்ற நடேசன் யூஸ்வலா சோழன் உட்கார்ற இடத்துல போய் சப்புன்னு உட்கார்ந்துக்கிறாரு. பல்லவன் அண்ணனை ரெடி பண்ணி ஒரு ஷர்ட் வேஷ்டியோட வெளியே கூட்டிட்டு வராரு. அண்ணே உட்காருன்னு அவர் சொல்லிட்டு இருக்க, சோழனோட மொபைல் ரிங் ஆகுது. சொல்லுங்க. ஆமாமா அந்த தெருதான் வாங்க வாங்க நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு போனை வைக்கிற சோழன், ஏங்க அவங்க வந்துட்டாங்கங்கிறாரு. சரி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நிலா வெளியே திரும்ப, கூடவே சோழனும் திரும்புறாரு. சேரனும் வெளியே வர, அண்ணே 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 நீ நில்லுண்ணே, நீ எங்கண்ணே வர, நீ இங்கேயே இரு, நீ மாப்பிள்ளண்ணே, அப்படிலாம் வெளியே வரக்கூடாது, இரு நான் போய் கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சோழன் சொல்ல, உட்காருண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 4 பேரும் வெளியில போறாங்க. 4 பேரும் வந்து வாசல்ல வரிசையா நிக்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே புரோக்கர் வண்டியை நிறுத்துறாரு. பின்னாடி கார் வந்து நிக்குது. 4 பேரும் ஆர்வமா தலையை நீட்டி பார்த்துட்டு இருக்க, உள்ள இருந்து சேரனும் ஆர்வமா பாக்குறாரு. ஆனா கார்ல இருந்து ஒருத்தரும் இறங்கல. சோழன் நிலாவை என்னன்ற மாதிரி ஒருத்தர ஒருத்த பாத்துக்கிறாங்க. ஏய் என்னடா இவங்க தானா
அப்படின்னு பாண்டி கேட்க ஆமாண்டா இவங்க தாங்கிறாரு சோழன். என்ன இன்னும் வரக்கானோன்னு சேரனும் பார்த்துட்டு இருக்க, என்ன வெளியில வராம உள்ளே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு நிலா கேட்க, இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படிங்கிற சோழன் கார்கிட்ட வர்றாரு. கொஞ்சம் குனிஞ்சு பார்த்துட்டு சார் வணக்கம் அப்படின்னு சொல்ல அவங்களும் வணக்கம்ன்றாங்க. வாங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சோழன் கூப்பிட கையில இருக்க வாட்ச பார்த்துட்டு இன்னும் டைம் ஆகல தம்பி, 5:15 அப்புறம் தான் நல்ல நேரம், அதுக்கப்புறம் தான் இறங்குவோம் அப்படின்னு அவரு சொல்ல, ஓ ஓகேங்க சார் அப்படிங்கிற சோழன் மெதுவா நிமிந்து புரோக்கர் கிட்ட வர்றாரு. என்னங்க சார் இது வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சோழன் கேட்க, அவங்களுக்கு நல்ல நேரம் ஜாதகம் இதுலெல்லாம் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்திப்பா அப்படின்னு புரோக்கர் சொல்ல, அதுக்குன்னு வாசல் வரலும் வந்துட்டு காருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அதெல்லாம் ஒருத்தங்களோட நம்பிக்கைப்பா, நாம என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், இவ்வளவு நேரம் பொறுத்தாச்சுல்ல, வந்துருவாங்கன்னு புரோக்கர் சொல்ல சோழன் மறுபடியும் நிலா பக்கத்துக்கு போறாரு. ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு நிலா கேட்க, மற்றவங்களும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னு. இல்லைங்க அவங்க நல்ல நேரமெல்லாம் பார்த்துட்டு தான் இறங்குவாங்களாம், 5:15 தான் நல்ல நேரமா அப்படின்னு சோழன் சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி எல்லாரும் பாக்குறாங்க. வந்தவங்க காருக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க இவங்கெல்லாம் தவிப்பா நின்னுட்டு இருக்காங்க. கார்ல இருக்கவரு அவரோட வாட்சை பார்த்துட்டு 5:15 ஆயிடுச்சு போலாமா அப்படின்னு கேட்க, சரிங்கன்னு தலையாடுறாங்க அவங்க மிஸ்ஸஸ். கார் கதவு திறக்க, வாங்கங்கிறாரு புரோக்கர். அப்பாடா ஒரு வழியா இறங்குறாங்கன்னு நிலா சோழனை பார்க்க, சோழனை நிலாவை பாக்குறாங்க. எல்லாருமே லைட்டா சிரிப்போட நிக்கிறாங்க. இப்போ அவங்க இறங்கி வர, வாங்க வணக்கம் உள்ளர வாங்கன்னு இன்வைட் பண்றாங்க எல்லாரும். வாங்க சார் அப்படின்னு அவங்க கூட புரோக்கரும் உள்ளர வர்றாரு. வாங்க உள்ளர வாங்க அப்படின்னு சோழனும் நிலாவும் வாங்கன்னு இன்வைட் பண்ணி உள்ளர கூட்டிட்டு வர்றாங்க. நடேசனும் எழுந்து நின்னு, வாங்கம்மா வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, வாங்க உட்காருங்க வாங்க அப்படின்னு எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க. அப்படியே சேரனையும் உட்காருனேன்னு உட்கார வைக்கிறாங்க. நிலா தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க, வீடு பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அடுத்தவங்க ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க. நிலா தண்ணி கொடுக்க தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க. ஏங்க வீடு சின்னதா இருக்குல்ல அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாமா சின்ன இருக்க மாதிரி தான் இருக்குங்கிறாரு இன்னொருத்தர். இவர் தான் மாப்பிள்ளையான்னு சேரனை பார்த்து கேட்க, ஆமாங்க இவர் தான் எங்க அண்ணன் சேரன் அப்படின்னு சோழன் சொல்ல, அவரு வணக்கங்கிறாரு. அவங்களும் வணக்கம்ன்றாங்க. உங்களை பத்தி எல்லாமே உங்க தம்பியும் தம்பி ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, சோழன் சந்தோஷமும் பெருமையுமா நிலாவை பாக்குறாரு. எங்களுக்கு ஒரே பொண்ணு பிகாம் படிச்சிருக்கா, பேரு நிவிஷா, வீட்டுல தான் இருக்கா, வேலைக்கெல்லாம் எங்கேயும் அனுப்பல, பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் நல்லா பொருந்தி இருக்கணும், ஜாதகம் பொருந்தாம கல்யாணம் பண்ற பழக்கம் எங்க குடும்பத்துல இல்ல, எவ்வளவு நல்ல குடும்பமா இருந்தாலும் ஜாதகம் செட் ஆனாதான் மேற்கொண்டு நாங்க பேசுவோம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருக்க, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பொருந்திருச்சுன்னா வேற எதுவும் நாங்க பெருசா பார்க்க மாட்டோம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிட்டு இருக்க, பாண்டி சோழனை பார்க்க, அதெல்லாம் அம்சமா பொருந்தும் பாரு அப்படின்ற மாதிரி கண்ணாலேயே நம்பிக்கை கொடுக்கிறாரு சோழன். இவரு சங்கரலிங்க சுவாமி, எங்க குடும்ப ஜோசியர், இவரை கேட்டுதான் நாங்க எந்த முடிவா இருந்தாலும் எடுப்போம், அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, மத்தவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வீடு வாஸ்தெல்லாம் சரியாதான் இருக்கு, வீடு சொந்த வீடான்னு சங்கரலிங்க சுவாமி கேட்க, ஆமா சொந்த வீடுதான் அப்படின்னு சோழன் தலையாட்ட, கொஞ்சம் பையனோட ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றீங்களா அப்படின்னு அவரு கேட்க, ஒரே நிமிஷம் அப்படின்னு சோழன் உள்ளர ஓட, என்னடா இவன் ஜாதகம்னு கேட்டவன உள்ளர போறான்னு திகச்சு போய் பாக்குறாரு சேரன். நிலா ஒரு சமாளிப்பா சிரிச்சுக்கிட்டு அங்க நின்று இருக்க, சோழன் ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு வர்றாரு. கொண்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்ல, சோழன் கொண்டு வந்து இந்தாங்கன்னு அவர்கிட்ட குடுக்கறாரு. பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்கன்னு பின்னாடி வந்துடுறாரு சோழன். அவரு நோட்டை விரிச்சுக்கிட்டு இருக்க, ஜாதகம் பொருந்துதான்னு பாத்துரலாங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசலாங்கிறாரு பொண்ணோட அப்பா. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, ஜாதகம் தான் வேணும்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் ஜாதகத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்திருப்பேனே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சோழன் கேட்க, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, அதுவும் குடும்ப ஜோசியர் எல்லாம் வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்கிறாரு சோழன். எங்க பொண்ணு வாழ போற வீடு அது கரெக்டா இருக்கா, வாஸ்துப்படி சரியா இருக்கா, வீட்டோட திசை சரியா இருக்கான்னு நேர்ல வந்து பார்த்தாதானே தெரியும் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, ஓகேன்னு தலையாடுறாரு சோழன். இது எல்லாம் சரியா இருந்தாதான் அதுக்கப்புறம் ஜாதக பொருத்தமே நாங்க பாப்போம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, அவரு சீரியஸா ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்காரு. 2 ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு மாத்தி பார்த்துட்டு இருக்கவரு நிமிந்து சேரனை பாக்குறாரு. அடுத்த ஒரு பைக்குள்ள கைய விட்டு ஒரு கை ஃபுல்லா சோழி அள்ளி பக்கத்துல வச்சிட்டு இருக்க, எல்லாரும் டைம் பாம்ல ஓடிட்டு இருக்க டைமை பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சோழிய ஒரு பார்வை பார்த்துட்டு பொண்ணோட அப்பாவை பார்த்து சரியில்லையேங்கிறாரு. எல்லாரும் என்னன்ற மாதிரி அதிர்ந்து போய் திரும்பி பாக்குறாங்க. டேய் என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு பாண்டி சோழனை பார்க்க, அதான்டா எனக்கும் புரியலன்னு சோழன் பாண்டிய பாக்குறாரு. தப்பா இருக்கே அப்படின்னு ஜோசியர் சொல்ல, என்னம்மா
சரியில்லைங்கிறாரு அப்படின்னு பொண்ணோட அப்பா அவர் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ஜாதகம் இப்பதான் எழுதுனீங்களா அப்படின்னு ஜோசியக்காரர் கேட்க எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எல்லாரும் என்ன சொல்றதுன்னு திருன்னு முழிச்சிட்டு இருக்க சோழன் நிமிர்றாரு. நாளைய ப்ரோமோவில் பொண்ணோட அப்பா எழுந்துறீங்க, எங்களுக்கு இந்த சம்பந்தம் ஒத்து வராது அப்படின்னு சொல்ல சோழன் தனியா உட்கார்ந்து அழுகையோட யோசிக்கிறாரு. நிலாவுக்கும் என் தம்பிங்களுக்கும் இந்த வீட்டுல இருக்க பிரச்சனைங்களுக்கு என் ராசி தான் காரணம். இனிமே நான் இந்த வீட்டுல இருந்தா என் தம்பிங்க வாழ்க்கை நல்லா இருக்காது, அதனாலதான் நான் இந்த வீட்டை விட்டு அப்படின்ற லெட்டரை நிலாவும் மற்றவங்களும் படிச்சிட்டு இருக்காங்க. சேரன் அங்க மிஸ்ஸிங். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி சோழன் பண்ண வேலையால இப்போ சேரன் ஒடிஞ்சு போனதும் இல்லாம மொத்த குடும்பமும் சோத்துக்கு இல்லாம திண்டாட போகுது. அடுத்து என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.